ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதா காலையில் எழுந்திரிச்சு இறந்து போன வர்ஷாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ தான் மாமியார் அந்த பக்கம் வரும்போது அது கவனிச்சு அவங்க மனசில், வேதா இன்னும் நடந்ததே நினச்சிக்கிட்டு கவலைப்படுறா, அவங்களுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியல, கடவுளே இந்த தோழிகள் எதுக்குப்பா பிரித்தேன் அன்னு நினச்சிக்கிட்டே அங்கிருந்து போயிடுவாங்க. அப்போதான் லக்ஷ்மி அண்ணன் பொண்ணு அண்ணி 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 கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வருவா. லக்ஷ்மி வேதான்னு பார்த்து, எப்போ பாரு அந்த ஃபோட்டோன்னே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாரு? அவங்க என்னோட தோழி வர்ஷா. அவங்க இறந்துட்டாங்க, என்னால் தான் இறந்துட்டாங்க. எனக்கு கடைசியில் இந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஞாபகமாக வச்சுட்டு போயிட்டாங்க அன்னு சொல்லி அழுதுகிட்டே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ தான் சம்யுக்தா அங்கே வந்து, வேதா நீ அழுகாத, உள்ளவா அன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. லக்ஷ்மி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. சம்யுக்தா வேதா ஒன்று சமாதானப்படுத்தி லக்ஷ்மி கிட்ட வருவா. லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டே, என்ன வேணும் லக்ஷ்மி அன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன் அன்னு சொல்லிக்கிட்டே, அண்ணி கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேதா அண்ணியே ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு மாதமாக வீட்டில் இல்லை, எல்லாமே மாறி போயிடுச்சு, என்ன நடந்துச்சு? வேதா அண்ணியோட தோழி எதுக்கு இறந்துட்டாங்க? லக்ஷ்மி, வேதா நானும் அக்கா தங்கச்சி ஆனாலும் வர்ஷாவுக்கு யாருமே இல்லை, எங்கள் வீட்டில் எங்களோட ஒன்றா தான் வளர்ந்தா. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருப்பார். வர்ஷாவும் அமெரிக்கா போகிறான்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கல்யாண வேலை நடக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு போனோம். அப்போ வேதா வர்ஷாவோட, வர்ஷா குடி சீக்கிரமாக குடும்பத்தோட அமெரிக்காவில் இருக்க போகிறேன், இன்னும் எங்களை எல்லாம் மறந்துடுவே தானே? நான் எப்போவுமே அப்படி நினைக்கல, ஏன்னா எனக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க, அம்மா அப்பான்னு கொடுத்துருக்குறீங்க, அது இல்லாமல் அத்தா மாமா கணவர் ஒரு பெரிய குடும்பமே கொடுத்துருக்குறீங்க, உங்கள் நன்றி என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பா. அப்போ எல்லாரும் சமாதானம் படுத்துவாங்க. நீ விட்டுட்டு போகிறனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவங்க எல்லோரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வேதா, வர்ஷா நீ இன்னும் போக போகிற இல்லையா, உன்னை ஒரு நல்ல பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது நீ என்றைக்குமே மறக்க மாட்டேன், சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் தான், ரொம்ப அழகாக இருக்கும், சரி போகலான்னு சொல்லுவா. அவங்க பேசுகிறத கேட்ட சுப்ரஜா, எங்கே போகிறது, கல்யாணம் பொண்ணு ஆனதுக்கப்புறம் எங்கே போகக்கூடாது, அது நல்லதுக்கு இல்லை, அது அசுபம் அன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் யாருமா நம்புகிறாங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது அன்னு கோவமாக அங்கிருந்து போயிடுவா. இன்னும் அன்றைக்கி இரவு முடிஞ்சு போயிடும். இன்னும் மறுநாள் காலையில் வேதா தூங்கிட்டுருக்கிறா. வர்ஷா ஒன்று எழுப்பி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே, வர்ஷா யாருமே எந்திரிக்கலை, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக வா, நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் எல்லாம் பார்க்கலாம், நீ அமெரிக்கா போனதுக்கப்புறம் எப்போ வருவியோ தெரியாது, என்கிட்ட கேமரா இருக்குது, ரொம்ப நல்லா ஃபோட்டோ வரும், அந்த மெமரிஸு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், போகலாம் வா. ஐயோ வர்ஷா, அம்மா வேணான்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு ரிஸ்க்கு, நான் வரமாட்டேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே இருப்ப, புது குடும்பம் எப்படி இருக்குமோ என்னமோ உனக்கு தெரியாதில்ல, உங்கள் மாமியார் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சும்மா சும்மா இங்கே அனுப்ப முடியாதில்ல, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப ஆகிடும், அதுக்கு தான் நீ கிளம்பி வா, எதுவும் பேசாமல் அன்னு சொல்லி கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவா. 2 பேரும் சேர்ந்து ஃபாரஸ்ட்டு கிளம்பும்போது அப்போ தான் பின்னால் இருந்து சம்யுக்தா, நானும் வரேன், ஃபாரஸ்ட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிடுறீங்களா அன்னு கேட்பா. அது கேட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க 3 பேர் சேர்ந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே நல்லா இருக்குன்னு வர்ஷா ரொம்ப சந்தோஷப்படுவா. வேத வர்ஷான்னு, நீ ஓடி போய் டக்குன்னு பின்னாடி திரும்பி பாரு, நான் ஒரு நல்ல கிளிப் எடுக்கிறேன், போ போ அன்னு சொல்லுவா.
அவன் சரியானு கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துருவான். அவங்க நடந்தது பார்த்து அப்படியே நிற்பாங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறது புரியாது. அவங்க 2 பேரும் சத்தமாக கத்திக்கிட்டே சுற்றி பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. பள்ளத்தில் விழுந்தனால வர்ஷாவுக்கு அடிபட்டு காயமாகிருக்கும். இன்னும் வேதா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகவல் சொன்னனால எல்லாரும் அங்கே வருவாங்க. அஜய் மல்லேஷ் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்ஷான்னு வெளியெடுப்பாங்க. அப்போதைக்கே வர்ஷா உயிர் போகிற நிலமையில இருக்கும். வர்ஷா கடைசி நேரம் பேசிக்கிட்டே, என்னை மன்னிச்சிடுங்க, வேதாவும் சம்யுக்தானும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் அவங்க தப்பு ஒன்றும் இல்லை. யாருமே அவங்கள எதுவும் சொல்லாதீங்க அன்னி சொல்லிக்கிட்டே அவங்க இறந்துடுவாங்க. அது பார்த்து வேதா சம்யுக்தா தேம்பி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேண்டிய காரியம் முடிஞ்சிடும். வேதா அழுதுகிட்டே, இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு. நான் வர்ஷான்னு வெளியே கூட்டிட்டு போகாமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அனு தேம்பி அழுதுகிட்டே இருப்பா. அன்னிலிருந்து வேதா தானாகவே இருக்க மாட்டா. அனு நடந்த விஷயம் எல்லாம் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவா சம்யுக்தா. அதெல்லாம் கேட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேதா அண்ணி எடுத்த கடைசி ஃபோட்டோ இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே பள்ளம் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏன் அங்கே போக போகிறோம்? அங்கே பள்ளம் இருக்குது, அது டேஞ்சரானு யாரும் போர்டு கூட வைக்கல. இதெல்லாம் பார்த்தா ஒரு கனவாகவே இருக்குது. செடி இலைகள் இருக்கிறனால அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறத நாங்கள் கவனிக்கல. இப்போ நாங்கள் வருஷம்னு இழந்துட்டோம் அன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுவாங்க. இன்னும் லக்ஷ்மி கூட அங்கிருந்து போயிடுவா. அதெல்லாம் கேட்ட வரதராஜன், கடவுளே, நீ பண்ணது சரியில்லை. 2 தோழிகள் பிரிச்சுட்ட. இது நல்லது இல்லை. சுபமாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் மருமகள் வந்தா. எங்களுக்கு வேதாவுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ண. வேதா இந்த விஷயம் சீக்கிரமாக மறந்துட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்துகிற மாதிரி பண்ணு అని நினச்சிக்கிட்டு அங்கிருந்து அவர் போயிடுவார். நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. நாள் ஆக ஆக வேதா வர்ஷா பற்றியே ரொம்ப கவலையோடு இருப்பாள். அது பார்த்த மல்லேஷ் ரொம்ப கஷ்டப்படுவார். கடவுளே, ஏன் அவங்க தலையெடுத்து இப்படி எழுதுனேன்? ஒரு சின்ன தவறுனால இத்தனை பேரோட வாழ்க்கையை பாதிச்சிச்சோ பார்த்தியா అని நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவார். நாட்கள் போய்கிட்டே இருக்கும். வேதா நடந்தது பற்றியே யோசித்து ரொம்ப கவலைப்படும் போது ஒரு நாள் இரவு யாருக்கும் சொல்லாமல் போய் அதே காட்டுக்குள்ளே போய் அந்த பள்ளத்தில் குதிச்சிடுவான். போலீஸ்னால விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் தேம்பி அழுதுடுவாங்க. இன்னும் ஆக வேண்டிய காரியம் முடிஞ்சிடும். இன்னும் வர்ஷா ஃபோட்டோ பக்கத்திலே வேதா ஃபோட்டோ கூட சேர்ந்துடும். அது பார்த்த சம்யுக்தா கவலைப்பட்டுட்டே இருப்பாள். மாமியார், அம்மா சம்யுக்தா புது மருமகளாக வீட்டுக்கு வந்தனால இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி தாருணம் நடந்து போச்சு. ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. உங்கள் தங்கச்சி இறந்துட்டேன்னு நீ மனசு உடையாமே இந்த குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்குவேன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தினால தாங்க முடியாது. அதற்கு சம்யுக்தா, அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் நடந்தது மறந்துட்டு இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன் அன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துடுவா. அவங்க வாக்கு கொடுத்த மாதிரி அந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்குவா. வேதாவுன்னு மறந்ததுக்கப்புறம் அப்படியே மல்லேஷ்க்கு கூட ஒரு பொண்ணுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா. மல்லேஷ் கூட அந்த பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். குடும்பத்தில் எல்லாரும் நடந்தது மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட மேலிருந்து பார்த்த வேதா வர்ஷா, நம்ம குடும்பம் எப்போவுமே இப்படி தான் இருக்கோன்னு வேண்டிக்கலாம். நம்மளோட ஆத்ம சாந்தி கிடச்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அன்னு சொல்லி அங்கிருந்து சந்தோஷமாக காற்றுல கலந்துடுவாங்க.